ஹலோ காய்ஸ். இந்த ஒரு வாரமாக ஒன்றும் பெரிய நியூஸஸ்லாம் இல்லை, பெரிய கேம்ஸ் எதுவும் இல்லை. எல்லா பெரிய டீமும் பெரும்பாலும் ரெஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது கிரிக்கெட் சைடில் பார்த்தோம்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து யாரும் பெருசாக மேட்ச் விளாட்ல, எல்லாருமே அந்த ரெஸ்ட் பீரியடில் இருக்காங்க. இந்தியாவுக்கு 15ஆம் தேதி தான் ஸ்ரீலங்கா கூட உள்ள டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பக்கம் ஃபுட்பால் பார்த்தோம்னா, ஃபுட்பால் வந்து சம்மர் வெக்கேஷன் பீரியடு, ட்ரான்ஸ்ஃபர் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் பெரிய கிளப்ஸ் எல்லாம் விகரஸான ட்ரான்ஸ்ஃபர் மோடுக்குள்ளே போகல இப்போதைக்கு. ஏன்னா வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் பிளேயர்ஸ் எல்லாரும் ப்ரீ சீசனில் இருக்காங்க. இன்னும் ப்ரீ சீசனுக்கு வராத பிளேயர்ஸ் கூட இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்க அதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட மேனேஜர் சேஞ்சஸ் எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்குள்ளே வருவாங்க. பட் ரியல் மேட்ரிட் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் வந்து நியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து ரெண்டு தான். ஃபஸ்ட்டு ரோட்ரி, ரெண்டாவது வினிஷியஸ் ஜூனியர். வினிஷியஸ் ஜூனியரோட கான்ட்ராக்ட் பற்றி ஏற்கனவே 2-3 டைம் நல்லா பேசிட்டோம். பட் ஆனால் அந்த சகா முடிகிற நிலைமையில இல்லை. மேட்ரிட் வந்து அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க வினிஷியஸை ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு, அதாவது கான்ட்ராக்டை ரினியூ பண்ணுறதுக்கு. பட் வினிஷியஸோட டிமாண்ட்ஸ் இன்னும் மேலேயே இருக்குது, கீழே இறங்கி வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ரெண்டு கண்டிஷன். ஒன்று 100% அவரோட இமேஜ் ரைட்ஸ் கேட்குறாரு. ரெண்டாவது அந்த எக்ஸ்டென்ஷன் போனஸ். ரியல் மேட்ரிட் வந்து இது ரெண்டும் இது வரைக்கும் கிளப்போட ஹிஸ்ட்ரியில் எந்த பிளேயர்ஸும் கொடுத்ததில்லை. அப்படிங்கிறதுனால வினிஷியஸ்க்கு இதை கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. மற்றபடி சேல்ரி வைஸ் அதாவது போர்டும் சரி, வினிஷியஸோட ஏஜென்ட்ஸும் சரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு தான் தோணுது. பட் இந்த போனஸும் இமேஜ் ரைட்ஸ் தான் இஷ்யூவாக இருக்குது. அந்த சமயத்தில் இப்போ வினிஷியஸ் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜ்லேருந்து அவரோட பழைய ரியல் மேட்ரிட் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் 2 காரணம் இருக்குது. ஒன்று, அவர் ரியல் மேட்ரிட் வெளில போகிறாருன்னு சொல்கிறது. ரெண்டாவது, அவர் இப்போ ரீசெண்டாக அந்த அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணி அவரோட லுக்கை மாற்றினார். அந்த தாடையை வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவரோட ஃபேஸ் லுக்கை மாற்றினார். ஸோ பழைய ஃபேஸ் அவரோட இன்ஸ்டா ஐடியில் இருக்கக்கூடாது. இனிமேல் அவரோட அந்த வினிஷியஸ் 2.0 அப்படிங்கிற ஃபேஸ் தான் அவரோட இன்ஸ்டா ஐடியில் இருக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி பழைய ஃபோட்டோஸ்லாம் டிலீட் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறது வினிஷியஸ் கான்ட்ராக்ட் எப்படி போதோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ரோட்ரி என்ன இஷ்யூ அப்படின்னா, ரியல் மேட்ரிட் வந்து ரோட்ரிக்கு கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ தான் பிரச்சனை. ரியல் மேட்ரிட் வந்து 50 மில்லியனுக்கு மேலே போகல இது வரைக்கும். பட் சிட்டி வந்து 70 மில்லியன் வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க போல். ப்ளஸ் சிட்டி எதிர்பார்க்கறதுக்கு வேலிடான ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னா, ரோட்ரி இப்போ தான் ரீசெண்டாக வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. வேர்ல்டு கப்பில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ கோல்டன் பால். ஸோ அதனால அவருக்கு ஆப்வியஸ்லி மேன்செஸ்டர் சிட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் எதிர்பார்க்கறதுல பெரிய அதிசயம் இல்லை. ஆனால் அதே சமயம் பார்சிலோனாவும் ரோட்ரியை சைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் வேல்யூ வந்து அந்த 20 மில்லியன் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி இருக்கும். என்ன கேட்டால் ரியல் மேட்ரிட்டுக்கு ரோட்ரி தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரோட்ரி மாதிரி ஒரு பிளேயரை ரியல் மேட்ரிட் உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. ஸோ ரோட்ரி வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரியல் மேட்ரிட் கூட கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ்லாம் அவருக்கு வந்து ஒத்து போகுது, அவர் ரியல் மேட்ரிட் வந்துடுவார். ஃபஸ்ட் மேன்செஸ்டர் சிட்டி போர்டோட ரியல் மேட்ரிட் போர்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸை மட்டும் அக்ரி பண்ணால் போதும், அவர் வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவர் வந்து பார்சா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்னு. அப்படி நடந்தால் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு யூட்டர்ன் போட்டு ரோட்ரி வந்து பார்சிலோனா போனால் அதுவும் ரொம்ப நல்லது தான். என்ன ஒரு 6 மாதத்துக்கு பார்சிலோனா ஃபேன்ஸ் வந்து நாங்கள் வந்து ரியல் மேட்ரிட் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பந்தா காட்டிகிட்டு இருப்பாங்க. காட்டிக்கிட்டோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் சீசன் நம்ம தான் இந்த சீசனை ஸ்ட்ராங்காக முடிப்போம். ஜோஸ் மொரினோ இருக்கார், எம்பாப்பே, ஜூட் வால்வர்டே, அப்புறம் நம்ம அடுத்து பண்ண போகிற பெரிய சைனிங்ஸ், இந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த சீசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வினிஷியஸ் சகாவை முடிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.